இந்த வீடியோ கைடில் நாம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸாக பார்த்த ரெண்டு வீடியோலையும் இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பண்ண போகிறது எக்ஸ்டர்னல். இப்போ லாஸ்ட் வீடியோவில் இன்டர்னல் சிஎஸ்எஸ் செப்பரேட்டாக இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே எப்படி டிசைன் பண்ணுறதுன்றது பார்த்தோம். அதோட ரீசன் என்னென்னா, அதுக்கு முன்னே பார்த்த இன்லைன் சிஎஸ்எஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம கோடோடைய லென்த் அதிகமாக போகும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு ஸ்விட்ச் ஆனோம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னேன். சப்போஸ் இதுவுமே நமக்கு கிளம்ஸியாக மாறினா நம்ம என்ன செய்கிறது? ஒரு சர்டன் பாயிண்டில் ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசாக போகும்போது ஒரே பேஜில் HTMLும் இருக்கும், சிஎஸ்எஸும் இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ப்ளஸ் லைன் ஆஃப் கோட்ஸும் அதிகமாக இருக்கும், ஃபைலோட சைஸும் ஹெவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் செப்பரேட்டாக ஆர்கனைஸாக வச்சா நல்லா இருக்குன்றதுனால நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இதை அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இந்த HTML லிங்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோல்டரில் ஒரு இண்டெக்ஸ் HTML ஃபைல் இருக்குது. இதில் சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு styles.css அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டைல் டேகுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் இண்டெக்ஸுக்கு வந்துட்டு இந்த டேக் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய அவுட்புட் ப்ரிவியூவில் பார்த்தோம்னா ப்ரௌசரில் இந்த ஸ்டைல் சிஎஸ்எஸில் இருக்கிற எந்த ஃபார்மேட்டிங்கும் அப்ளை ஆகலை. ரீசன், இந்த ஸ்டைல் சிஎஸ்எஸ் இண்டெக்ஸ் பேஜ் கூட நமக்கு கனெக்ட் ஆகலை, அதாவது HTML டாக்குமெண்ட் கூட கனெக்ட் பண்ணலை. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? லிங்க்குன்னு டைப் பண்ணாலே விஷுவல் ஸ்டுடியோவில் நமக்கு லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுடைய ஸ்டைல் டாக்குமெண்ட்டுக்குன்னு இருக்க பேரை இந்த இடத்துல கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்டைல் சிஎஸ்எஸ் இந்த HTMLோட லிங்க் ஆகிடும். ஸோ ரெண்டு செப்பரேட் டாக்குமெண்ட்டை நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேகு லிங்க் டேக். இப்போ இந்த லிங்க் டேக் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த லிங்க் டேக்கில் நான் என்ன டைப் ஆஃப் ஃபைல் லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். நம்ம இப்போ லிங்க் பண்ண போகிறது ஸ்டைல் ஷீட். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன். அடுத்தது, என் ஸ்டைல் ஷீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை நான் எந்த நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எந்த பாத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத செகண்டாக நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ என் ஸ்டைல் ஷீட்டோட பேர் styles.css. ஓகேவா? இதை டைரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் ஃபோல்டரில் HTML இருக்குது, அதுக்கு கீழேயே CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி, அந்த ஃபோல்டரில் டைரெக்டாகவே நான் சேவ் பண்ணியிருக்கேன். நான் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த HTMLன்ற ஃபோல்டர் தான் நான் விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் index.htmlனு ஒரு ஃபைல் இருக்குது, ஸ்டைல்ஸ் சிஎஸ்எஸோட ஃபைல் இருக்குது. டைரெக்டாகவே இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், styles.cssன்னு லிங்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு CSS அப்படின்னு நேம் கொடுத்து இந்த ஸ்டைல்ஸை இந்த ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போய் நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்படி ஒரு ஃபைல்
வெளியே இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் தேடி பார்க்கும், அந்த இடத்துல அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த லிங்க் கட் ஆகிடும். ஸோ என்னுடைய ஃபார்மேட்டிங்கும் இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோடய ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணணும். ஃபோல்டரோட நேமை நான் இங்கே கொடுக்கணும், சிஎஸ்எஸ் ஸ்லாஷ், அதாவது அந்த ஃபோல்டரோடைய நேமை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கான மீனிங் தான் ஸ்லாஷ். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுன்றது தான் நான் இப்போ இந்த இடத்துல டிரைவாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபுல் பாத்தை நான் இந்த இடத்துல மீன் பண்ணும்போது அதை கரெக்டாக அந்த ஸ்டைல் ஷீட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்மேட்டிங்கை எனக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ணிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஹெச்டிஎம்எல்ல இப்படி தான் லிங்க் பண்ணுறோம்.